அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு 80s பின்னணியில் வந்த காதல் பிளஸ் ஆக்ஷன் திரைப்படம்னு சொல்லலாம். சூர்யா ஒரு தீவிரமான நீதிமான், ஊரின் வழக்கமான போலீசாரின் கலாச்சாரத்திற்கு எதிராக போராடும் ஒரு மனிதர். இந்த கதையில கருப்பு வெள்ளையில நுணுக்கங்கள் இருக்கு. அவரது காதலும் சமூகத்திற்கு எதிரான போராட்டமும் இந்த படத்திற்கு ஒரு உணர்வு பூர்வமான அடித்தளம் அமைச்சிருக்கு. அடுத்ததா ரெண்டாவது சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ். இத சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்பவுமே சூர்யா டாப் கிளாஸ் தான். ஆனா இந்த கதாபாத்திரம் அது வேற லெவல். அந்த காலத்து ஹீரோக்கள் போல கண்ட்ரோல்டு ஆங்கர், மெஷர்ட் ரொமான்ஸ், டயலாக், ஹெவி டெலிவரி எல்லாமே கலக்கல். அவரோட ஐஸ்ல மட்டும்தான் 3 சீன்ல ஃபுல் எமோஷன், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமலேயே பூஸ் பம்ஸ் கொடுக்குதுங்க. மூன்றாவதா மியூசிக் பத்தி பாக்கணுங்க. இந்த படத்தோட சிங்கம் யார் தெரியுமா? இசை. பிரசன்னா இசை அமைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட், வினைல் கிராக்கல் ஃபீல், பியூர் 80s ரெட்ரோ சிந்த். பிஜிஎம்ல சில இடங்களை இளையராஜாவினுடைய ஸ்பிரிட் வந்து போன மாதிரி இருக்கு. ஒரு லவ் தீம் பாட்டு கலக்கலா இருக்கு. நான்காவதா பார்க்க போனோம்னா டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனை பத்தி பார்க்கலாம். டைரக்டர் கண்ணுக்கு புள்ளி விவரங்கள்லாம் அவ்வளோ பக்காவா தெரியும்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவரோட அக்கறை தெரியுது. அந்த கிளாசிக் ரொட்டேட்டரி லென்ஸ், கிரைனி ஃபில்ம் டோன், ஸ்லோ ஜூம்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சினிமா லவர்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். காஸ்டியூம்ஸ், வீதி அழகு, அந்த பஸ்கள், அந்த டீ கடை எல்லாமே நாஸ்டால்ஜியா ஃபீல கொடுக்குதுங்க. ஐந்தாவதா படத்தோட வீக்னஸ கண்டிப்பா நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா நகர்ற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குது. கரண்ட் ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். சில இடங்கள்ல சீன்ஸ் அன்னெசரியா டிராக் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா அது இன்டென்ஷனலா பிக்ஸ் பண்ணப்பட்ட சீன் என்றாலும் பேஷன்ஸ் ரொம்ப தேவைங்க. மொத்தமா பார்த்தா இது ஒரு கலை படைப்பு. சூர்யாவின் ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ், சவுண்ட் டிசைன், ரெட்ரோ ஆர்ட் டைரக்ஷன், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே ஒரு கம்பி லெவல் ட்ரிபியூட். ரேட்டிங்னு பார்க்க போனோம்னா 8.5 கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரீட்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு உங்க ரேட்டிங் என்ன? கீழே கமெண்ட்ஸ்ல எழுதி சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் சினிமா விமர்சனங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் தேவிகா சுகுமாரன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோட்ல. Until then, goodbye, loving cinema. Thank you.